எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தெய்வம். அவருக்கு ஆராதனை செய்வதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை செய்தோம். ஆண்டவருக்கு நல்ல பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதும் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து உமது சமூகத்திலே வரவும், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்துவோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இன்றைக்கு காண முடியாமல் போனார்கள். எத்தனையோ பேர் வர முடியாத சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உமது வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறாரே. அப்பா, இப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கையும் உயர்த்தமே. ஹல்லேலூயா. பரலோகத்தில் எப்பவுமே இப்படி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். தேவ தூதர்கள் எல்லாம் அல்லேலூயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இது ரெண்டும் சாத்தானுக்கு வேட்டு வைக்கிற ஒரு வார்த்தை. ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆங்கிலத்திலே எல்லா மொழியிலும் அல்லேலூயா என்ற வார்த்தை எல்லாத்துலேயும் ஒரே வார்த்தை தான். மீதி எல்லாம் ஸ்தோத்திரம், துதி, இதெல்லாம் அது வித்தியாசப்படுகிறது. ஆனால் அல்லேலூயா மாத்திரம் பூமியிலும் அதே வார்த்தை தான், பரலோகத்திலும் அதே வார்த்தை தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் மதிலே ஒரு வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். நேற்றெல்லாம் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அநேக வார்த்தைகளை எடுத்தேன், அது ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை தந்ததினாலே உங்கள் மதியிலே ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இந்த நாளை ஆண்டவர் கொடுத்த இந்த செய்தியை உங்கள் மதியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்னங்க பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது ரெண்டும் ரொம்ப நமக்கு அவசியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த சோர்ந்து போகிற நிலை எப்பொழுதும் நமக்கு அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கும்.
சோர்வு வர்றது இல்லையா? அப்புறம் பார்த்தா நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க, எனக்கு வரவே வராது அப்படின்றத போல இருக்கிறோம் இல்லை? அப்படி இல்லை. சோர்வு எல்லாருக்குமே வரும். உலக மக்கள் நம்ம சில நேரங்களில் உலக மக்களை பார்க்குறோம், அவங்க நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்க சோர்ந்து போகிறதில்ல, நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. எங்கே போனாலும் தாராளமாக போகிறாங்க வராங்க, அவங்க எதை நினைச்சாலும் அது அவங்களுக்கு நடக்குது இல்லையா? வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவங்க ஒன்றும் அதை பற்றி நினைக்கிறதில்ல, அவங்க பாட்டுக்கு உலக ஆசீர்வாதங்களை நினச்சி சந்தோஷமாய் அவங்க மகிழ்ச்சியோடு வாழுறாங்க. நம்மலாம் அவங்கள பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? எனக்கு மாத்திரம் ஏன்டா இப்படி பிரச்சனை, எனக்கு மாத்திரம் ஏன்னா இவ்வளோ தலைவலி, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ போராட்டங்கள், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாம் அவங்கள பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம அப்படி சோர்வு வருகிறது போல இருக்கும். அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவம், சில நேரத்தில் சில சம்பவங்கள் நமக்கு சோர்வு வராது, ஆனால் சில சம்பவங்கள் நம் இருதயத்தை ஆத்துமாவை பாதிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு என்பது வந்துட்டே இருக்கும். நம்முடைய ஆத்துமா எப்பொழுது பாதிக்கிறதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் அதிகமான சோர்வை நம்ம உணர முடியும். ஆத்துமா நல்லா இருந்தா நிச்சயமா நமக்கு சோர்வு பிரச்சனை வரும், ஆனால் நான் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆத்துமா ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம், ஆத்துமாவிலே சோர்வு வராமல் காக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது சோர்வு அந்த ஆத்துமா பலன் அடைகிறது. அல்லேலூயா. சோர்ந்து போகாதபடி காக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்துட்டே இருக்கு. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி வந்திருக்கிறோமோ தெரியல. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சொன்னப்போனா, கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடந்து முடிந்த பின்பு சகோதரிகள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சோர்வு, மனசோர்வு, வேதனை, மாறாது இருக்கிற பிரச்சனைகள், போராட்டம் வீட்டில் எப்பொழுதும் இல்லை? ஆமாம், எப்போ இரவு நேரம் வந்தால் ஏன் வருது, பகல் நேரம் வந்தால் ஏன் வருது, எதுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், எதுக்கு வேலை ஸ்தலத்துக்கு போகணும், போனாலே ஒரு சோர்வு. ஏன் அங்கே போராட்டங்கள், பிரச்சனைகள், சமாதான குறைச்சல்கள் வந்து வந்து நம்முடைய வாழ்க்கையை மோதி அடிக்கிற போது நம்முடைய உள்ளான மனிதனிலே பலனற்று சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த சோர்வு வரும்போதெல்லாம் ஐயோ என்ன இப்படி நம்ம இதோட வாழறதை விட அமைதியா கண்ணை மூடிடலாமே, இல்லை? கண்ணை மூடிடலாமே. இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தானே இவ்வளோ போராட்டங்களெல்லாம் நாம் என் வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் அப்படி சோர்ந்து போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போனவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு பலன் வேற, சத்துவம் வேற. பலன் என்பது நமக்கு பலனா, நல்ல பலனா இருப்பதற்கு பலன் நமக்கு அவசியம். சத்துவம் என்பது உடம்புல சத்து இருந்ததான பலனை நாம் அனுபவிக்க முடியும், அப்படி தானே? சத்துவம், சத்து குறைஞ்சி போச்சுங்க, ரத்தம் குறைஞ்சி போச்சுங்க சரீரத்தில், நல்ல சாப்பிடலை,
ஆகவே இது எனக்கு பலவீனமா, சோர்ந்து போகுது, சத்துவமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பலனை மாத்திரம் கொடுப்பவர் அல்ல, அந்த பலனோடவே சத்துவத்தை, சக்தியை கொடுத்து, நல்ல சத்துவத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சத்துவத்திலே பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு பல போராட்டங்கள், மனிதர்களால், சூழ்நிலைகளால், கடன் பிரச்சனையினால், வியாதியினால், பல போராட்டங்களினால், ஜெபிக்க முடியாததனால், பல சோர்வுகள், குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்க்கும்போது, பிள்ளைகளை பார்க்கும்போது, கணவரை பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது என்ன ஆகுது? சோர்வு வருது. ஏன்? நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிறதில்ல, நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிறதில்ல. அதற்காக பல நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தில். ஆனால் இன்னும் பிரச்சனைகள் மாறாமல் அப்படியே அந்த பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பிரச்சனை விடாவே வாழ்கின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணி ஆண்டவருக்காக ஓட, ஆண்டவருக்காக ஓட, பக்கத்துல பால் சொல்லுங்க, ஆண்டவருக்காக ஓட. அல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டது குடும்பத்துக்காக மட்டுமல்ல, பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யத்தான் நம்மளை குடும்பத்தில் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் கர்த்தர் நம்ம வேலை வச்சிருக்கிற ஒரு திட்டம், அது மாறாமல் இருந்து கர்த்தருக்காக வாழ்வதற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்தி ஓட செய்கிறார். அல்லேலூயா. நம்ம அதற்காக ஓடணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கப்பா, நான் என்ன செய்யணும்? பிரச்சனைகளை பார்க்காமல் ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல பாதையை காண்பித்து இந்த சோர்வையே பார்த்து பார்த்து சோர்ந்து விடாதபடி கர்த்தருக்காக ஓட, ஆமென், அவரை மகிமைப்படுத்த, அவருக்காக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த சோர்வு வரும்போது நமக்கு தேவனை அறிகின்ற அறிவு குறைந்து விடுகிறது. ஆண்டவர் யார் என்று நாம் அறிந்தால் நிச்சயமா நமக்கு சோர்வு வராது, பலனை பெற்றுக்கொள்ள அது உதவியா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை குறித்த ஒரு அறிவு இதில் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அந்த அந்த தன்மையை அவர் அங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டு தான் இந்த வார்த்தை கடைசியா சொல்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சொல்லும்போது 26-27 வாசிக்கும் போது அங்கே சொல்லியிருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் சொல்வானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படையதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யார் என்ற அறிவு இங்கே ஆண்டவர் சொல்றார். நான் தான் உலகத்தை சிருஷ்டித்தேன், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நான் தான். ஆமென், ஆமென். பூமியின் உருண்டையின் மேலே ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறாராம். இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில்
இந்த சோர்வு, இந்த பிரச்சனைகள் வரும்போது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஜெபத்திலே அதிகமாக அந்த நேரம் செலவழிக்கிறோம். சில நேரத்தில் ஜெபிக்க முடியறதில்ல. சோர்வு வந்து நம்மளை அப்படியே அமுத்திடுது. துதிக்க முடிகிறதில்ல, ஆண்டவரை நோக்கி எதையும் செய்ய முடியறதில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதென்று சொல்வானேன், என் வழிகள் கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று சொல்கிற நேரங்களெல்லாம் நமக்கு வந்துடுது. ஆண்டவர் என்ன ஏன் பிரச்சனையை பார்க்க மாட்டாரா? ஏன் நான் போகிற வழி அவருக்கு தெரியாதா? மறைவாக இருக்கா? அது அவருக்கு தெரியலையா? அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை போகிற சூழ்நிலை பாதையிலே நம்ம அப்படி நினைக்கிறோம். இவ்வளவு காலம் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளவு காலம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடைபெறாமல் இருக்கிறது, இந்த காரியம் அசையாமல் இருக்கிறது, இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது என்று நம்ம அநேகர் இந்த இடத்துல சோர்ந்து போய் வந்திருக்கிறோம். மனதில் சோர்வு, கலக்கம், எதிர்காலத்தை நினைத்து என்ன நடக்க போகுது, என் வீட்டில் என்ன நடக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குறி யோசனை. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா? அவர் சர்வ வல்லமை உள்ளவரா? என் பாதையிலே நான் போகிற வழியே அதை சரிப்படுத்த அவரால் முடியாதா என்றெல்லாம் நம்ம சில நேரத்தில் ஆண்டவரை மட்டமாக நினைச்சிடறோம். இல்லை, மட்டமாக நினைச்சிடறோம். ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் பெருசாக தெரியுது, சோர்வுகள் பெருசாக தெரியுது, நம்ம குடும்பத்தில் போகிற பாதைகள் எல்லாம் ஒரு பெரியதாய் தோன்றுகிறது. ஆகவே ஆண்டவரை நாம் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பதிலாக பிரச்சனை எப்படிப்பட்டது என்றே நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை நாம் பார்க்க வேண்டியது யார? ஆண்டவரை தான். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு கர்த்தருக்கு என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நாம் சொல்கிறோம். இல்லை, எட்ட மாட்டேங்குது, ஜெபம் கேட்க மாட்டேங்குதே, இப்படியே இருக்க என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. கீழே சொல்லி இருக்கிறது, எல்லாரும் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு செய்வார், அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல எப்பவுமே இருக்கு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நம்பிக்கை இருக்கு, சோர்ந்து போகாதீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சோர்வு இருக்கிறது, ஒரு பக்கம் என் ஆண்டவர் எவ்வளவு காலானால் அதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிறீங்க, காத்திருக்கிறது நமக்கு சோர்வை கொண்டு வந்தாலும், ஆனால் நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை விடாதபடி ஆண்டவர் காத்துட்டு வராரு. நம்பிக்கை விட்டுறாதம்மா, நம்பிக்கை விட்டுறாத, நான் நிச்சயம் செய்வேன். ஹல்லேலூயா. நிச்சயம் செய்வேன், செய்யாமல் இருக்க மாட்டேன். நமக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்வார்? ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகள். அங்க ஆண்டவர் அப்படிதான், யாக்கோப்பே இஸ்ரவேலே என்று இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஆமா, தேவனுடைய, நம்ம யாருங்க? பக்கத்துங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நம்ம யாரு? தேவன் பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர் காத்திருக்கிற இந்த நேரம் நமக்கு ரொம்ப சோர்வு வந்துடுது. ஆனாலும் ஆண்டவர் அந்த சோர்வு நேரத்திலே நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலப்படுத்தி சத்துவத்தை பெருக பண்ணி நாம் ஓட. ஆமென். ஓட எத்தனை பேர் நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையிலே சோர்வு, நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு காது இருக்கு, கண் இருக்கு, கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, வாய் இருக்கு. அல்லேலூயா. அவர் காண்கிறவர், பேசுகிறவர், கேட்கிறவர், நடக்கிறவர், உதவி செய்கிறவர். ஆமென். சகோதரி சொல்றாங்க, உதவி செய்கிறவர். அல்லேலூயா. ஆகவே நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் நாம் பார்த்து சீக்கிரமா நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். இந்த சோர்ந்து போன ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் பலப்படுத்தினார் என்பதை நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்களில் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அதில் 17, 18, 19 இந்த 3 அதிகாரங்களிலும் நம்ம பார்த்தோம்னா அங்கே எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேலில் அவர் இருக்கிறார். யூதா வேற, இஸ்ரவேல் வேற. சரிங்களா? என்னங்க? யூதா வேற. ஆண்டவர் யூதா கோத்திரத்தையும் இஸ்ரவேல் கோத்திரத்தையும் தாவீதுக்கு 12 கோத்திரங்களையும் அரசாளுகிற ஒரு கிருபையை தந்தார். சாலமோன் நாட்களிலே சாலமோன் அதை ஆண்டவருக்கு பிரியமாய் பிரியமில்லாத சில காரியங்களை செய்ததினால் ஆண்டவர் ராஜ்யத்தை 2ஆக பிரிச்சிட்டார். ஒரே ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தாவீதின் சந்ததி அரசாண்டார்கள். இன்னொரு கோத்திரம், இன்னொரு 10 கோத்திரத்தை ஆண்டவர் பிச்சு கொடுத்துட்டாரு. எவ்வளோ வேதனையா இருக்குல்ல இந்த சம்பவம் பார்க்கும்போது. பிச்சு கொடுத்துட்டார். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் யூதா கோத்திரத்துக்கு வேற ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் கோத்திரத்துக்கு வேற ராஜா. அவர்கள் ஆண்டவரை எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சேவிப்பாங்க. மீதி நேரம்லாம் விக்கிரங்களை சேவிக்க, விக்கிரங்களை வைத்து வழிபட்டு ஆண்டவருக்கு எரிச்சலை மூட்டினவர்கள். இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் சந்ததியில் இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்த அந்த ராஜாவின் மத்தியில தான் ஆகாப் என்ற ராஜா, அந்த ராஜா என்ற பட்டத்துக்கு வருகிறார். வரும்போது அந்த நாட்களிலே ஏசபேல் என்ற ஒரு ராஜாதி. அவ யாரு? அவர் ஆகாப்பினுடைய மனைவி. இவளால் அதிகமான விக்கிரகாராதனை தேசத்தில் இருந்த பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். அவர் தான் எலியா தீர்க்கதரிசி. இல்லை? ஆமாம், தீர்க்கதரிசி. கர்த்தர் இந்த பட்டணத்தில் அநேகர் இருந்தாலும் உங்களை ஒரு தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்கள். இல்லை? அப்படி தான் நம்மளை ஆண்டவர் இந்த பட்டணத்திலே வச்சிருக்கிறார். இந்த எலியா வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு மறைவான ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆனால் ஆகாப் ராஜா வரும்போது அவருக்கு முன்பாக வந்து திடீர்னு நிற்கிறார். மறைந்திருந்த எலியாவை கர்த்தர் கொண்டு வந்து ராஜா முன்னாடி நிற்க வச்சு அவர் எலியா ஒரு தீர்க்கதரிசி, ஜெபவீரன் என்று கூட நம்ம அதிகமாக அவரை சொல்லலாம். அவ்வளவு வல்லமையான ஒரு தேவ மனிதன்.
அந்த 2 ராஜாக்கள் 18-19 நம்ம வாசிக்கும் போது அவர் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லியெல்லாம் அந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கின்றோம். அப்படி தானே? ஆமாம், வாசிக்கிறீங்களா? எல்லாம் இப்போ வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. வாசித்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எலியாவை எப்படி ஆண்டவர் பாருங்க திடப்படுத்தி மறுபடியுமாய் ஓட தன் வாழ்க்கையிலே அவர் வைத்திருந்த அந்த இலக்கை அடைய கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு எலியா அந்த நாட்களிலே 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது வல்லமையாயிருந்த எலியா சோர்ந்து போறார். சோர்வு வந்துருச்சு அவருக்கு. அங்கே வேதத்தில் அப்படிதான் வாசிக்கின்றோம் இல்லை? அங்கே வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி, மேலே வாசிக்கும் போது அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் இல்லை என்று சொல்லுகிறார். போதும் ஆண்டவரே. மனசுல ஒரே சோறு. இவ்வளவு வல்லமையா இருந்த எலியா ஒரு சாதனையாளர். சொல்லுங்க, சாதனையாளர். எலியா ஒரு கருத்தாய் ஜெபிக்கிற மனுஷன். எப்பவுமே பாருங்க, இந்த சாதனை ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப போராட்டம் வரும், திடீர்னு சோர்வம் வந்துடும் இல்லை? ஆனால் மற்றவங்க அதை பார்த்து கேலி பண்ணுவாங்க. என்ன பெரிய வேதம் வாசிக்கிறாளாம், ஜெபிக்கிறாளாம், எந்நேரம் சர்ச்சுக்கு போகிறாளாம், இப்படி சோர்ந்து போகிறா, இப்படி பண்ணுறா. எலியாவுக்கே சோர்வு வந்துச்சுங்க, இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசிக்கு. அப்படிதானேங்க? ஆமாம். நமக்கு வராமல் இருக்குமா? எலியாவை விட நாம் பெரியவர்கள் அல்ல, நமக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரிய. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள பார்த்து ஒரு மாதிரி பேசுறது. நீங்கள் யாரும் அப்படி பேசிடாதீங்க. என்ன சர்ச்சுக்கு போறியா, பெரிய இது செய்கிறியா, இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பேசுகிற. சரீரம் என்பது அது பலவீனமானது இல்லை? ஆமாம். சில நேரத்தில் கோபம் வந்துடுது, சில நேரத்தில் எதையோ பேசிடுறோம், திட்டிடுறோம், அப்படியே விட்டுறோமா? இல்லை, ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. தேவன் உடனே மன்னிக்கிறார். ஆமென். ஆமாம், மன்னிக்கிறார். இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. எலியா அவ்வளோ பெரிய மனிதன், என்னெல்லாம் செய்கிறாருங்க. அவர் ஜெபித்த போது 3 வருஷம் 6 மாதங்களும் மழை பெய்யவே இல்லை, வானம் அடைச்சிட்டார். எவ்வளவு பவர்ஃபுல் ஒரு மனுஷன், அவ்வளவு வல்லமையான ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக சவால் விடுகிறார், வெட்டி போட்டார் எல்லாத்தையும். இன்னும் ஒரே மனுஷன் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டுட்டார். நம்ம ஒருத்தர் வெட்டுறதுக்கே பயமா இருக்கு. எலியா பயங்கரமான ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். ஆமென். கர்த்தருக்காக நின்ற ஒரு வைராக்கியம் உள்ள மனிதன். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த மனிதன். பலிபீடங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அது மட்டுமல்ல, மறுபடியும் ஓரே பர்வதத்துக்கு போய் உட்கார்ந்து மழை பெய்கிற வரைக்கும் ஜெபம் பண்றார். எழும்பாம ஜெபம். மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஆகாப் ராஜா ரதத்தை எடுத்து ஓடுகிறார். இவர் அதற்கு முன்பாக ஓடிட்டார்.
ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம், வல்லமை என்ன அவருக்குள்ள இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுபட வேண்டும். கர்த்தரே தேவன் என்று அந்த தேசத்திலே முழக்கம் இடணும் எல்லாரும். அது மட்டுமல்ல, தேவனுடைய அக்கினி, அபிஷேக நதி, பில்மாரியின் மழை பெய்யப்படணும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு வல்லமையான மனிதன். இந்த தீர்க்கதரிசிகளை கொன்றதினாலே அவருக்கு விரோதமாய் ஒருத்தி எழும்பிட்டா. ஒரு பொம்பளை, ஒரு பெண் இப்படி சொன்ன உடனே ராஜாத்தியாவோ என்ன வேணாந்தாலும் செய்வாங்க. இன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம், தேசத்தை ஆளுகிறவர்கள் எல்லாம் மனதுக்குள்ளே என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஆமாம், என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. அந்த நாட்களிலும் அப்படி தான் இருந்தது. எலியா அப்போ சொல்கிறான், அந்த யேசபேல் என்று அந்த ஆகாப்புடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கும் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். இதை கீழ்ப்பட்ட எலியா இவ்வளோ பெரிய மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு சோர்வு வந்திருக்கு பாருங்க இல்லை? ஆமாம், ஆவியானவர் ஏன் இந்த எழுத வச்சாரு? இவ்வளோ பெரிய மனுஷனுக்கே சோர்வு வருகிறதே, உனக்கும் வரும். உனக்கு வந்தா நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன், நீ ஓடுவ என்பது இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அவர் சூறைச்செடியில் போய் படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தா, இது என்ன டிப்ரெஷன் ஆயிட்டார் எலியா. டிப்ரெஷன் நிறைய இடத்துல, மோசையும் அப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லை? மோசை கூட ஒரு இடத்துல அப்படி தான் சொல்கிறார். அவர் சொல்லும்போது, ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆகவே ஆண்டவரே என்னை எடுத்துருங்க, கீரிக்கு போட்டுருங்க அப்படிலாம் சொல்கிறத நம்ம கேட்குறோம். யோனா அப்படி சொல்கிறாரு. எரேமியா கூட தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல வேதனையான சம்பவங்கள் மூலமாய் அவர் ஆண்டவரிடத்தில் போய் முறையிடுகிறார். போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க. இப்படி அநேக பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளும் வேதத்தில் இப்படிப்பட்ட சோர்வின் வழியாய் போயிருக்கிறாங்க. என்னங்க? சோர்வின் வழியா போயிருக்கிறாங்க. அதே வழியா தான் நாமளும் சில வேளையில போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடுது. அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த எலியாவுக்கு சொன்னது என்ன? அவர் போய் படுத்துக்கிறார். படுத்து நல்ல தூக்கம். சிலர் பாருங்க, இந்த பிரச்சனை வரும்போது நல்லா தூங்குவாங்க. தூங்குவாங்க. சோர்வு வந்துட்டா ஜெபிக்க முடியறதில்ல, துதிக்க முடியறதில்ல. சரி, என்ன பண்ற, தூங்காவது தூங்கலாம். நல்லா தூங்குறாரு, கொரட்டை விட்டு தூங்குறாரு. நிறைய பேருக்கு அப்படிதான். ஆனால் எனக்கெல்லாம் சோர்வு வந்து சுத்தமாக தூக்கம் வராது, தூக்கமே வராது. அழுது தேவனிடத்துல போராடி ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுப்பார். தூக்கமே வராது. ஆனால் எங்கள் வீட்டில் பாஸ்டர் நல்லா தூங்குவாங்க அந்த நேரத்தில் தான். என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் கூட இப்படி தூங்குற, அது ஒரு கிருபை, அது ஒரு கிருபை. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு சோர்வு வரும்போதெல்லாம் நல்லா தூங்கணும், நான் அப்படி ஜெபம் பண்ணுறோமா? சோர்வு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. சோர்வு வரும்போது துதியும் வராது, ஜெபிக்க தோணவும் தோணாது. எங்கேயோ போய் படுத்துக்கலாம், அப்படி சும்மா உட்காந்துக்கலாம், தலை மேலே கை வச்சு
இன்னைக்கு இப்போ நிறைய பேர் இப்படி தான், இன்னும் எனக்கு சோர்வு இருக்க தான் செய்யுது, வியாதி இருக்க தான் செய்யுது, பலவீனம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு கணத்தில் இப்படி கை வச்சு நிறைய பேர் சர்ச்சிலையும் உட்கார்ந்துட்டுருக்குறோம். அப்படி தானே? ஆமாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்வு சொல்லிட்டு கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறேன். அப்படி தானே? ஆமாம். அந்த வழியாக நம்மளை நடத்துகிறாருங்க, பலப்படுத்துறதுக்கு. ஆமென், அல்லேலூயா. அதனால் எலியாவுக்கு பாருங்க, அவர் சூறை செடியிலே நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அங்கே வருகிறார். ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்பிட்டார். இந்த மனுஷன் சோர்ந்து போய் செத்து போயின்னு படுத்துருக்காரு, நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி, தூதன் வந்து அங்கே தழல் வச்சு அப்பத்தை சுட்டு முடிந்து தண்ணீரை எடுத்து வச்சுட்டு தட்டி எழுப்புற வரைக்கும் எலியா கொரட்டை விட்டு தூங்குறாரு. அவர் சுட்டதும் தெரில, அவர் வந்ததும் தெரில, அவர் தண்ணீர் வச்சதும் தெரில. ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்பம். அல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷான, ஆமாம், எப்போ சுட்டதில்ல, அப்போ சுட்டு எடுத்து வைக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலையில் போகிற நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக தம்முடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரேமா வார்த்தை சொல்லுங்க. ரேமா வார்த்தைனா சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிற வார்த்தை. ஆமென். ஆமாம். இந்த வார்த்தை தான் நீங்கள் சில நேரத்தில் சொல்கிறீங்களே, நான் இவ்வளோ பிரச்சனையில் வந்தேன், இப்படி பாடல் ஆராதனையில் பேசினாங்க, இப்படி செய்தியில் ஆண்டவர் என்னோடு பேசினார், இதுதாங்க ஃப்ரெஷ்ஷான அப்பம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்பத்தை தேவ தூதன் கொண்டு வந்து அவரை தட்டி எழும்பு அப்படின்னு சொல்லி சாப்பிட கொடுத்தா, மறுபடியும் போய் சாப்பிட்டு போய் மறுபடியும் படுத்துக்கிட்டாரு. மறுபடியும் படுத்தவன மறுபடியும் பாவம் மனுஷன் இல்லை, சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே உழுந்து கிடக்கிறாரு. ஆண்டவர் பாருங்க, இந்த சரீரத்துக்கு முதலாவது சாப்பாட்டை கொடுத்துட்டு அப்புறம் நீ எழும்புன்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்கு சோர்வு வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து அவன் போஜனம் பண்ண வேண்டிய சாப்பாடு மறுபடியும் கொடுக்கிறார். 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். வெகு தூரம் இல்லைங்க, சீக்கிரமா முடிஞ்சிடும், சீக்கிரமா முடிஞ்சிடும். மகிமைக்கு நம்ம ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. இந்த பாதையில் ஓடிட்டு இருக்கிறோம், நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நம்மளை ஓட செய்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா, முடிச்சிட்டோம் ஆண்டவர், போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இல்லை, நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கு. இப்போ நிறைய பேர் அப்படிதான், நீங்கள் போதும் ஆண்டவரே, போதும். எதுக்கு ஆண்டவரே? ஆனால் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் அடுப்பு சட்டிக்கிட்டே, அடுப்பும் சட்டியும் இதுதான் உருட்டிட்டு உட்காந்துருக்குறோம் இல்லை? பெண்கள் எல்லாம் எழும்பணும், எழும்புகிற காலம். ஆமென். இங்கே தேவதூதன் சொல்றார், எழும்பு, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழும்பு. சோர்வையே படுத்துட்டு பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்போ எழும்புறது? அது வீட்டில் மாத்திரம் பாருங்க, சோறு ஆக்கலைன்னா சோர்வு வந்தாலும் எழும்பி போய் சோறு ஆக்கிடுவோம்.
சட்டி பானையை கழுவி போட்டுருவோம். யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருவோம். ஆனால் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? போதும்ப்பா, ஐயோ என்னத்தை செய்யறது. ஆண்டவருக்காக பக்கத்துங்களை பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? இன்னைக்கு கேட்குறாரு ஆண்டவர் கேள்விக்குறியா. என்ன செய்கிறோம்? சாப்பாட்டு வயிறுக்காக எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோமா? ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படுகிறோமா? ஒரு ஆத்துமாவுக்காக ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறோமா? கர்த்தர் அதுக்கு தானே உங்களை வச்சிருக்கிறார், நம்மை வச்சிருக்கிறார் இல்லை? ஆமாம், அதுக்கு தான் வச்சிருக்கிறாருங்க. இந்த உலகத்தில் வச்சிரு ஆண்டவருக்கு நாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லிருக்கு, பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தாராம். எதற்கு? அங்கே 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன், அதில் வாசிக்கும் போது ஆண்டவருக்காக நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, நம்ம எதுக்காக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நற்கிரியை, நற்கிரியை செய்வது. என்ன நற்கிரியை? ஆண்டவருக்காக வாழறதா, ஜெபிக்கிறது, அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது. எலியா மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. போதும் ஆண்டவரேன்னு சொன்னவனை எடுத்துட்டாரா? இல்லை, பிரயாணம் பண்ணி எழும்பு, நீங்க எழும்பணும். ஆமேன். ஆண்டவருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக எழும்பணும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்படியே அமர்ந்திருக்கிற காலம் இது அல்ல, ஆண்டவருக்காக செயல்படுகிற காலம். இந்த ஆண்டிலே என்னுடைய லக்கு என்ன? என் தேவன் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறாரு? நான் அவருக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பாரம் இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். அதை விட்டுட்டு நேரம் சோர்வையும் பிரச்சனைகளையும் பார்த்து அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கு. ஆண்டவர் பாருங்க, இந்த கெபியில போய் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி போ, பிரயாணம் பண்ணு. 40 நாட்கள் அவன் பிரயாணப்படுகிறான், நடக்கிறான். ஒரு அப்பம் 2 முறை அப்பம் சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு. எத்தனை நாட்கள் போறாரு? 40 நாட்கள் வனாந்தரத்திலே நடந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்திலே நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய அப்பத்தையும், தண்ணீர் என்ற அப்பம் என்று சொன்னால் தேவ வார்த்தை, தண்ணீர் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆமென். இது ரெண்டும் நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். ஆமாம், இதை நம்ம சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம். உள்ள சாப்பிட்டு 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 அப்படியே மந்தமாக கிடக்குது. யாருக்காவது கொடுக்குறோமா? மந்தம். எத்தனை வார்த்தை கேட்குறோம், எத்தனை முறை ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்குறோம். ஆனால் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வருதா? இல்லை. அப்படியே நான் சாப்பிட்டா நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், இதையே பார்த்து 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 ஆண்டவரே நான் உமக்காக இந்த வருஷத்தில் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆண்கள் சில நேரத்தில் இந்த நாட்களிலே அநேக ஆண்கள் எழும்ப முடியறதில்ல. வேலை 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 இருக்கட்டுங்க. ஆனால் பாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இந்த ஊடுருள் ஜெபம், ஊடுருள் ஜெபத்துக்கு அந்த நாட்களிலெல்லாம் சொன்னால் ஒரு 30 பேர் 20 பேருக்கு மேலே வருவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த நாட்களில் ஜெபம் என்று சொன்னால் ஓடி வருவாங்க. இப்பெல்லாம் எங்கே ஆண்கள் சபையில் உபவாச ஜெபத்துக்கு கைவிட்டுட்டு எண்ணணும். உபவாச ஜெபத்துக்கு ஆண்களை கைவிட்டு எண்ணணும். எங்கேயோ சிலர் தான் அந்த வாஞ்சியோடு வரீங்க. ஒரு ஐயா எப்பவுமே அவர் வருவார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சும்மா இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் வாங்க, ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்க. ஹல்லேலூயா.
உங்க சோர்வெல்லாம் மறைஞ்சிரும். ஆமென். கர்த்தர் சோர்வு மாறிடும். இந்த சூழ்நிலையிலே பார்த்துட்டே இருந்தா சோர்வு எப்படி மறையிறது? மறையாது, மறையாது. ஆகவே அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். அப்படியே சோர்வு இருந்துகிட்டே இருக்கணுமா? இப்படியே இருக்குது அப்படின்னு, இது மாறாது, நான் என்ன பண்ண முடியும், இதிலே தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் எலியாவை பாருங்க, அவர் அந்த பர்வதத்திலே போய் நின்று தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், நிற்கிறார் தேவனுக்கு முன்பா. பர்வதத்திலே போய் நில்லு, நீ போய் படுத்துட்டு இருக்கிறிய, எழும்பு, பிரயாணம் பண்ணு, போய் நில்லு. நிற்கணும் ஆண்டவருக்கு முன்பாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை எப்பவுமே மங்கி விடாமல் இருக்கும், சோர்வு தட்டாமல் இருக்கும். ஆமென். கர்த்தருக்காக எழும்பி அவருக்காக என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு அது நமக்கு அந்த வழியே நம்மை கொண்டு போகும். ஆமென். ஆமா, ஆண்டவர் வரும்போது கை விரிச்சு நான் ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே உமக்காக. எத்தனை ஆத்துமா சம்பாரிச்சோமா? எத்தனை ஆத்துமா சம்பாரிச்ச அப்படின்னு கேட்டா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஒன்றும் சொல்றதுக்கு நிறைய சிலர் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லலை, தெய்வ பிள்ளைகளே, இது கடைசி காலம், நம்ம ஆண்டவருக்காக எழும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரயாணம் பண்ணுகிற தூரம் வெகு தூரம் இருக்கிறது. ஆண்டவரே நான் எழும்பணும்ப்பா, சோர்வையே நான் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த சோர்வு வந்ததுன்னு எதனாலன்னு ஆண்டவர் எலியா சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படிலாம். ஆண்டவர் காது கொடுத்து கூட கேட்கல. காது கொடுத்து கேட்டாரா? எசபேல் என்ன இப்படி பண்ணுறானா, நான் இப்படி வைராக்கியமாக இருக்கிறேன் என்னை இப்படி பண்ணுறா. ஆண்டவர் காதையை கொடுத்து கேட்கல. நீ என்ன செய்ய, முதல்ல போ. காது கொடுத்து கேட்டிருப்பாரு, கேட்கல. இது அது ஆன்சர் சொல்லலை, அவ்வளோதான். காது கொடுத்து கேட்டிருப்பாரு, ஆன்சர் சொல்லலை. இந்த பொம்பளை, இந்த எசபேல் என்ற ராணி, அவ எலியாவுக்கு அவ சவால் விட்ட போதே ஆண்டவர் அவளை தீர்த்து கட்டணும்னு நினைச்சிட்டார். தெய்வ பிள்ளைகளே, நமக்கு எதெல்லாம் நமக்கு சவாலாய் நிற்கிறதோ, அதை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமோ, அதெல்லாம் தீர்த்து கட்ட போறாரு. அல்லேலூயா. நீங்க எழும்பிட்டா போதும், அவர் தீர்த்து கட்டிடுவாரு. அவருடைய காரியத்தை நீங்க செய்தா அவர் உங்க காரியத்தை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்க பிரச்சனைக்கு கர்த்தர் முடிவு கட்டணும்னா நீங்க ஆண்டவருக்காக எழும்பணும். அல்லேலூயா. சோர்வை விட்டு எழும்புங்க, சோர்வை விட்டு எழும்புங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வேலைக்கு போகணும், வரணும், வீட்டுக்கு சோறாக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், நல்லது செய்யணும், அது நம்முடைய கடமை தான். ஆமென். கடமை தான். ஆனால் தேவனுக்காக எலியா இவ்வளோ கஷ்டத்திலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் சொல்றாரு, உன் ஸ்தானத்திலே எலிசாவை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு, ஆசையேலை தமஸ்குக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். பாருங்க, எலியா அவர் அந்த அந்த பிரயாணத்திலே போய் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ஆசைகள் என்ற ராஜாவை அவனுக்கு அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ண கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருந்த எலியா அவர் வாழ்க்கையிலே அப்பத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தி அந்த சோர்விலிருந்து சத்துவத்தை அவருக்கு பெருக பண்ணி அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க இன்றைக்கு எலியா உயிரோடு பரலோகத்திலே இருக்கிறாரு.
அல்லேலூயா. அக்கினி ரதத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. திரும்ப வரப்போறார் எலியா. எலியா காலம் வரப்போகிறது. ஆமென். ஆமா, எவ்வளவு வல்லமையான தேவம். அக்கினி ரதத்திலே அவரை கொண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் அவரை வல்லமையான மனுஷனாக மாற்றினார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வரும், ஆனால் அதே பார்க்காதீங்க. உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் அறிவார், அதை பார்க்காதீங்க. ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என்ன குறித்து நீங்கள் என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் குறித்து ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கு, திட்டம் வச்சிருக்கிறார். அதை நான் நிறைவேற்றணும். அந்த பாரம் நமக்குள்ளே இருக்கா? தேவ பிள்ளைகளே, எத்தனை வருஷமாக சபையில் இருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறோம், எத்தனை முறை அபிஷேகத்தில் நிரப்பப்படுறோம், எத்தனை முறை ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவருக்காக ஒன்றையாவது செய்திருக்கிறோமா என்ற கேள்விக்குறி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, சபையை பார்த்து கேட்குறாரு. பிர்பன்ஸ் பாடுறார், ஏதாவது செய்ய வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், நல்லது தான். ஆனால் எலியா ஜெபிச்சுட்டே உட்காந்துக்க சொல்லல ஆண்டவர். எழும்பி பிரயாணப்படு, உனக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை நீ என்ன செய்யணும், ஓடி முடிக்கணும். ஆண்டவர் கேட்பாரு, கணக்கு கேட்குற வரப்போறாரு. அவன் கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுக்க ஆண்டவர் திரும்ப வரப்போறாரு. ஒரு முறை இரட்சகராக வந்தார், இன்னொரு முறை நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். அந்த நியாய விசாரிப்பு நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவர் முன்பாக தைரியமாய் நிற்பதற்கு ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிங்க. ஆமென். முடிக்கணும். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக ஏதோ செய்யணும், ஆண்டவர் செய்யணும்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏதோ செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லு, சோர்ந்து போகாது. வியாதி, சரீரம் வியாதி, பலவீனத்திலையும் ஓடுறோங்க, அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் இல்லை இந்த சரீரத்தில், இல்லையா? ஆமாம், சாகிற மாதிரி சூழ்நிலை போகும், ஆனால் சாக மாட்டோம். என்னங்க, சாகிற மாதிரி சூழ்நிலை வரும், ஆனால் சாக மாட்டோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? நான் உமக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? என்ன செய்யணும்ப்பா, என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழ்ந்தால் ரொம்ப பிரச்சனைகள் இந்த உலகத்திலே கொடுப்பாங்க, எல்லாம் வரும் தான். ஆனாலும் கர்த்தர் நம் கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இதை மறக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே ஆண்டவருக்காக நாம் கடைசியில் ஒரு கழுகை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து உயர எழும்புவார்கள். எலியா அந்த கர்த்தருடைய பர்வதத்தில் நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வருகிறது, உடனே அவர் அதை செயல்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய அந்த கிருபையை தருவார். அந்த கழுகு போல சட்டம் வந்துருச்சுன்னா போதும், நம்ம ஓடினாலும் கலை போறாது, நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் உதவி. இந்த கழுகை பற்றி நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். கழுகு 120, 20, 25, 30க்கு மேலே வாழக்கூடிய ஒரு பறவை. ஆண்டவர் அதை விசேஷமாக படைச்சிருக்காரு. இந்த கழுகு
70-80 வயசு ஆன உடனே நல்லா அது ஒரு 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 இதில் ஸ்டேஜில் பறந்துட்டு நல்லா அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த 70-80 வரும்போது அதற்கு இந்த இறகுகளெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கீழே விழுமா. வயசாயிடுச்சுல. இப்போ எங்களையும் பார்த்து அப்படிதான். அன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரர்கள் வயதானாலும் இன்றைக்கி கழுகை போல் எழும்பி பறந்துட்டுருக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கழுகுக்கு கொடுத்த ஒரு குணம் அது. இப்படியே அந்த அதில் அந்த கழுகு என்ன செய்யுமா, அந்த ஒரு ஒரு கண்மலையின் வெடிப்பில் போய் உட்கார்ந்துட்டு அந்த வாயில் மிச்சம் இருக்கிற அந்த அலகையெல்லாம் பிச்சு பிச்சு போடுமா. அலகை பிக்கும் போது மரண வேதனை, மரண வேதனையாக இருக்குமா அதுக்கு. அது ஒவ்வொன்றா பிச்சு போட்டுட்டு மொட்டையாக போய் அந்த வெடிப்பில் போய் உட்காந்துக்குமா. உட்கார்ந்து கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த கொழுப்பெல்லாம் உருகி நல்ல ஸ்லிம் ஆகி மீண்டும் புதிய இறகுகளெல்லாம் அதுக்கு தோன்றி வந்து அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிட்டா இன்னும் அது வெளியே வந்து உயர பறக்குமா. உயர அதை விட மேலே பறந்து போகுமா. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலும் இந்த வயது ஆகும்போது அது வாலிபு வயது வரும்போது கொஞ்சம் அப்படி ஏறும். என்ன என்ன ஏறும் நீங்கள் சொல்லிட்டீங்க. கொழுப்பு ஏறும். குழந்தை பெற்று பிள்ளைகளை வளர்க்கும் போது கொஞ்சம் நல்லா இப்படி இப்படி வரும் இல்லையா? ஆமாம். போக போக இப்போ நானும் அப்படித்தான் இருந்தேன். என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். இவ்வளோ பெருசு இருப்பேன். பாஸ்டர் சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மா தங்கச்சி அப்படின்னு. அப்படி இருந்தவன் நானும் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் இப்படி தான் இருந்தேன். அந்த கல்யாணம் ஆன பிறகு தான் அப்படி ஆயிட்டேன். சரியா? அப்போது அந்த வயசில் அப்படி இருந்தேன். இப்போது ஒரு 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 வயசு, ஒரு 50 வயசுக்கு மேலே வருது எனக்கு. இப்போ வந்த உடனே சுக்காவாய் எல்லாமே காயுது. சாப்பிட்றதுக்கு சரியாக முடியல இல்லை? ஆமாம். இப்படிலாம் வரும்போது இந்த உடம்பு அப்படி இளைக்குது. இளைக்கிறதுக்கு என்ன, கொழுப்பெல்லாம் கரைஞ்சி கீழே போகுது. போன உடனே இப்போ புது பலன் எல்லாம் போக போக தேவனிடத்தில் போய் புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு முன்னால் சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுப்பு ஏறி இருந்துச்சு. இப்போ தேவனுடைய வார்த்தை, ஜபம், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது, அப்படி காற்று மாதிரி ஆயிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், உயரப்பற. வயசாகிட்டா பயப்படாதீங்க, வள்ளியமாக பயப்படாதீங்க. ஆமாம் ஆமாம், பயப்படாதீங்க. ஏன் ஒடுங்குது, ஏன் ஒடுங்குது? ஆண்டவர் மீண்டும் அதை விட மேலே உயர பறக்கிற அனுபவத்தில் வயதான பெற்றோரை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றார், கடுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எறும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, நான் வயசாயிட்டா சொல்லலை, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்க. வாலிப பிள்ளைகளானாலும் சரி, சின்ன வயசானாலும் சரி, யாரானாலும் சரி, நீங்கள் காத்திருக்க உங்களுக்குள்ளே ஒரு புது பலனை கர்த்தர் தருவார். ஆமென். உயர பறக்கிற அனுபவத்தில் கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தை பற்றி நினைக்காதீங்க, ஆண்டவரை நினைங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார். அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் கொடுத்தார்கள். சோர்வு வந்துச்சா? ஒரே இடத்துல தான், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது அவருக்கு பயங்கர சோர்வு வந்தது. ஆனால் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கும் அந்த
பிரச்சனைகள் ஒன்று நம்மை மேற்கொள்ள விடாது. கர்த்தர் நம்மை நடத்துவார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்ம கவனத்தில் வைப்போம். ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் என்னங்க? ஆமாம். இங்கேருந்து போன உடனே வீட்டுக்கு போனால் இந்த வாரம் அடுத்த வாரம் வந்து கேட்டால் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக ஒரு விசை காணிக்கை எடுக்க வேண்டாம். ஒரு விசை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சோர்வை மாற்றுகிறவர், இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு மன்னாவை தந்து உங்களை பலப்படுத்தி எழும்பி ஓட கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு எலியாவுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். அவர் வாழ்க்கையை மாற்றினார், அவருக்கு பலன் கொடுத்து எழுப்பினார் என்று சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டில் காலத்தில் வாழ்கின்ற நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முழு பலன் இருக்கிறது. முழு பலன். ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும் அப்பா சொல்லுங்க. ஆவியானவருக்குள்ள நாம் போயிடணும். எப்படி போனோம்? ஆவியானவருக்குள்ள நாம் போயிடணும். அப்போதான் அந்த சோர்வெல்லாம் நாம் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சோர்வுகளெல்லாம் மாற்றி உமக்காக நான் எழுமணும் ஆண்டவரே. ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஊழியத்தை செய்யணும், ஏதாவது ஒன்றை செய்யணும். எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் ஓடணும் ஆண்டவரே. சோர்வை பார்த்து அதையே ஆண்டவரே நான் உட்கார்ந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் எழும்புவேன். சொல்லுங்க, எழும்புவேன். ஆண்டவருக்காக எழும்புவேன், கர்த்தருக்காக எழும்புவேன். ஹல்லேலூயா. சபா கபலரபா ரகதூனலரபா. உங்க வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவர். எழும்புவேன் சொல்லுங்க. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. நான் எழும்புவேன். வாயில சொல்லுங்க. நான் ஆண்டவருக்காக எழும்புவேன். சோர்வை பார்க்க மாட்டேன், வேதனையை பார்க்க மாட்டேன். தேவனுக்காக வாழ எழும்புவேன். கர்த்தர் வேதனைகளை எல்லாம் மாற்றுவார். அடுத்து பாருங்க, ஒரே நிமிஷம். அந்த யேசபேலை ஆண்டவர் தீர்த்து கட்டிட்டார். அல்லேலூயா. யேசபேல் செத்து போயிட்டார். ஆகாப் ராஜா இறந்து போயிட்டார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டவர். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி. சோர்வை மாற்றக்கூடிய பிரச்சனை எது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எது சோர்வு இருக்கிறதோ, கர்த்தர் இந்த வார்த்தைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுறார். எப்போ தெரியுங்களா? நீங்க எழும்பும் போது தான். எழும்பலைன்னா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. எழும்ப வேண்டும். அல்லேலூயா. சோர்வை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று செஞ்சா அவர் 10 செய்வார். ஒன்று செய்ய அவர் 10 செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சோர்வை பார்க்க மாட்டேன், உண்மையே நான் பார்க்குறேன் ஆண்டவர். உண்மையே பார்க்குறேன்ப்பா. கணவரை பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க, பிள்ளைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூறாவளியை பார்க்காதீங்க. என்னை அழைக்கின்ற இயேசுவை பாருங்க. அப்போது நீங்க சித்தி பெறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். உயரே எழும்பிடுவான்.
பலன் அடைந்து செட்டைகளை அழித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். ஒவ்வொருவரும் புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவனே, ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவனே, ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். இயேசுவின் நாமத்தில் ஒரு புது பலன், புது பலன் அடைந்திடுவார். ஹalleluya. உன்னதத்தின் பலன் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புது பலன் அடைந்திடுவார். வல்லமை, வல்லமை, வல்லமை. ஒரு புது பலத்தால் இடை கட்டுவீராக. ஓ ரத்தரபா சந்தரபா. ஓ ஹalleluya. ஒரு புதிய வல்லமை அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். பலவின் ஆவி போ. புது பலன் அடைந்திடுவாய். சோர்வின் ஆவி விலகட்டும். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தரின் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரின் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் ஒவ்வொரு மேல் ஒரு புது பலன், புது பலன் அடைந்திடுவாய். ஒவ்வொரு மேல் ஒரு புதிய பலன் இறங்கட்டும். நீ புது பலன் அடைந்திடுவாய். ஹalleluya, ஹalleluya. ஷபா கபரியன் சரபா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய் வந்த எங்களை உம்முடைய பலத்தால் இடை கட்டினதுக்காய் ஸ்தோத்திரம். சோர்வின் ஆவி அகற்றி பலமுள்ள ஆவி கொடுத்து அனுப்புறீங்க. அசுத்தாவி அகற்றி பரிசுத்தாவி கொடுத்து அனுப்புறீங்க. பலவீன ஆவி நீக்கி பலமுள்ள ஆவி கொடுத்து அனுப்புறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல காரியத்திலே நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். யோசுவாவை, மோசேயை, அநேக தேவனுடைய தாசர்களை பலப்படுத்தின எலியாவை பலப்படுத்தி சோர்வின் ஆவியிலிருந்து தூக்கி எடுத்து உமக்காய் எழும்ப செய்த ஆண்டவர், ஓட செய்த ஆண்டவர். இந்த பலத்தோடு நாங்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்ய, ஆவிக்குரிய பிரயாணம் செய்ய உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி, ஸ்தோத்திரம். பேசி நம்முடைய மகளை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பாசமாவை பயன்படுத்த ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு புது பலன், ஒரு உன்னதத்தின் பலன், ஆவியின் பலன் சரீரத்தை நிரப்பட்டும். கை கால் வீக்கங்கள் மாறட்டும், இடுப்பு வலிகள் அகன்று போகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும்.
கொடுத்த காணிக்கை அங்கீகரியும், ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வாரம் எல்லாம் உமக்காய் ஓடுவதற்கு ஆண்டவர் பலன் தாரும். நீரை கூட இருந்து நடத்துவீராக. பலப்படுத்துகிற ஆவியானவர் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட புதிதாய் வந்திருக்கிற யாவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.